வணக்கம். இது ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்காவில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 440 உயர்வு. பழைய நாடாளுமன்றத்தை மீண்டும் கூட்டுவதற்கான அதிகாரம் அரசியலமைப்பில் இல்லை என்கிறார் கோட்டாபய ராஜபக்ச. இந்தியாவில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 24,000 அதிகரிப்பு. கொரோனா அச்சுறுத்தலுக்கு மத்தியில் அமெரிக்காவின் 3 மாநிலங்கள் மீண்டும் இயக்கம். தொழில்துறை கிரிக்கெட் போட்டிகளுக்கு இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் தடை. இனி விரிவான செய்திகள். ஸ்ரீலங்காவில் இன்றைய தினம் 20 புதிய கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. இதற்கமைய இன்று மாலை 7 மணி வரையான காலப்பகுதியில் ஸ்ரீலங்காவில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 440 உயர்வடைந்தது. ஸ்ரீலங்காவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட 440 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் இன்றைய தினம் மேலும் 9 பேர் குணமடைந்துள்ளனர். இதன்படி 116 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோய் ஆய்வு பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் அடையாளம் காணப்பட்டவர்களில் 7 பேர் கொழும்பு 12 பண்டார்நாயக்க மாவட்டத்தையே சேர்ந்தவர்கள் எனவும் அவர்கள் கந்தக்காடு தனிமைப்படுத்தல் முகாமில் தங்க வைக்கப்பட்டிருந்தவர்கள் எனவும் சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் 12 வயதுடைய பிள்ளை ஒன்றும் கொழும்பு 12 பண்டார்நாயக்க மாவட்டத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதேவேளை வெலிசரை கடற்படை முகாமை சேர்ந்த 4 கடற்படை வீரர்களும் கொரோனா தொற்றுக்கு இலக்காகியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவேளை கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவர்களில் 7 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 315 பேர் தொடர்ந்தும் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அத்துடன் 247 பேர் கொரோனா தொற்று சந்தேகத்தின் பேரில் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை சுகாதார அமைச்சின் தொற்று நோய் ஆய்வு பிரிவு இன்று காலை 10 மணிக்கு வெளியிட்ட அறிக்கையின் அடிப்படையில் கொழும்பில் 142 பேரும், களுத்துறையில் 59 பேரும், புத்தளத்தில் 35 பேரும், கம்பஹாவில் 33 பேரும் கொரோனா தொற்றுடன் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் 16 பேரும், கண்டியில் 7 பேரும், ரத்னபுரியில் 6 பேரும், குருநாகலையில் 5 பேரும், கேகாலையில் 4 பேரும் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகியுள்ளனர். மாத்தறை, கல்முனை, பதுளை மற்றும் அனுராதபுரத்தில் தலா 2 காலி, மட்டக்களப்பு, வவுனியா, மாத்தலை, புலனறுவை மற்றும் மொனராகலையில் தலா 1 கொரோனா தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதேவேளை கொழும்பு, கம்பஹா, களுத்துறை மற்றும் புத்தளம் ஆகிய மாவட்டங்களில் அமுல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு சட்டம் மே மாதம் 4ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை 5 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. ஏனைய சகல மாவட்டங்களிலும் தற்போது அமுல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு சட்டமானது ஏப்ரல் 27ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை 5 மணிக்கு தளர்த்தப்பட்டு மீண்டும் இரவு 8 மணிக்கு அமுல்படுத்தப்பட உள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அதன் பின்னர் குறித்த மாவட்டங்களில் மே மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரை ஊரடங்கு சட்டம் இரவு 8 மணி முதல் மறுநாள் காலை 5 மணி வரை அமுலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு, கம்பஹா, களுத்துறை மற்றும் புத்தளம் ஆகிய மாவட்டங்களில் அமுல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு சட்டம் மே மாதம் 4ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை 5 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு, கம்பஹா, களுத்துறை மற்றும் புத்தளம் ஆகிய மாவட்டங்களில் ஊரடங்கு சட்டம் அமுலில் இருந்தாலும் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் மே 4ஆம் தேதி முதல் பணிகளை தொடரும் வகையில் சட்டத்திட்டங்கள் தளர்த்தப்படும் என ஜனாதிபதி ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழைய நாடாளுமன்றத்தை மீண்டும் கூட்டுவதற்கான அதிகாரம் அரசமைப்பில் இல்லை என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். 3 நிகாயக்களையும் சேர்ந்த மகா சங்கத்தினருடான சந்திப்பின் போதே ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இதை தெரிவித்தார். கொரோனா வைரஸ் ஒழிப்பு தொடர்பில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் முன்னெடுத்துள்ள நிகழ்ச்சி திட்டங்கள் மற்றும் தற்போதைய நிலைமை குறித்து ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து 3 நிகாயாக்களையும் சேர்ந்த மகா சங்கத்தினருக்கு விளக்கியுள்ளார். கொரோனா வைரஸை கட்டுப்படுத்தல், நோய் தடுப்பு நடவடிக்கைகள், மக்களுக்கு வழங்கிய நிவாரணங்கள் மற்றும் எதிர்காலத்தில் சுதேச பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு எடுக்கப்பட்டுள்ள தீர்மானங்கள் குறித்தும் நிகாயாக்களையும் சேர்ந்த மகா சங்கத்தினருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. நாடு முகம் கொடுத்துள்ள சவால்களுக்கு மத்தியில் சுகாதார, பாதுகாப்பு துறைகளும் முழு அரசு இயந்திரம் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் வழங்கிய ஒத்துழைப்பு பாராட்டத்தக்கதாக இருந்ததாக ஜனாதிபதி குறிப்பிட்டார். மக்கள் தன் மீது வைத்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதில் பலமானதொரு நாடாளுமன்றத்தின் தேவையை விளக்கிய ஜனாதிபதி புதிய நாடாளுமன்றத்தை கூட்டுவதை விடுத்து பழைய நாடாளுமன்றத்தை கூட்டுவதற்கான அதிகாரம் அரசியலமைப்பில் இல்லை என்று குறிப்பிட்டார். பழைய நாடாளுமன்றத்தை மீண்டும் கூட்டி நாட்டை குழப்பமான நிலைக்கு உள்ளாக்க வேண்டியதில்லை என்றும் பழைய நாடாளுமன்றத்தை கூட்டக்கூடாது என்பது மகா சங்கத்தினரின் ஏகமனதான தீர்மானம் என்றும் மகா சங்கத்தினர் சுட்டிக்காட்டினர்.
முன்னர் இருந்த நாடாளுமன்றம் நாட்டின் தற்போதைய நிதி பிரச்சினைக்கு வகை கூற வேண்டும் என்று மல்வத்துப்படத்தின் அனுநாயக்க தேரர் சங்கைக்குரிய நியங்குட விஜிதசிறி தேரர் குறிப்பிட்டார். வைரஸ் ஒழிப்பிற்கும் நாட்டின் எதிர்காலத்துக்கும் ஜனாதிபதி முன்னெடுத்து வரும் நடவடிக்கைகளை நோக்கும் போது புதியதொரு சிந்தனை ஒன்று நாட்டில் நடைமுறையாவது தெளிவாகின்றது என அமரபுர ஸ்ரீ தர்ம ரக்சித நிகாயாவின் மகாநாயக்க தேரர் சங்கைக்குரிய திரிகோணாமலைய ஆனந்த தேரர் குறிப்பிட்டார். கொரோனா வைரஸ் ஒழிப்பில் ஜனாதிபதி முன்னெடுத்துள்ள நிகழ்ச்சி திட்டங்களில் உலகின் ஏனைய நாடுகளுக்கும் பாடம் கற்றுக்கொள்ள முடியும் என்று பேராசிரியர் சங்கைக்குரிய மெதகொட அபேதிச தேரர் குறிப்பிட்டார். அத்துடன் ஒவ்வொரு மாதமும் 3வது வெள்ளிக்கிழமை மகா சங்கத்தினரை சந்திப்பதற்கு தான் எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி அதற்கு 3 நிகாயாக்களினதும் மகா சங்கத்தினருக்கு அழைப்பு விடுத்தார். நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிமிக்க சூழலை கருத்தில் கொண்டு நாடாளுமன்றத்தை விரைவில் அழைக்காவிட்டால் ஜனாதிபதிக்கு எதிராக நீதிமன்றம் செல்லக்கூடிய நிலைமை வரலாம் என்று ஜனநாயகத்திற்கான சட்டத்தரணிகள் சங்கத்தின் செயலாளரான சட்ட வல்லுநர் லால் விஜயநாயக்க எச்சரித்துள்ளார். அவ்வாறு நீதிமன்றத்தை சிலர் நாடினால் 2018ஆம் ஆண்டில் அரசமைப்பு குழப்பத்தை ஏற்படுத்திய அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட தோல்வியிலேயே கோட்டா மஹிந்த தலைமையிலான அரசாங்கத்திற்கு ஏற்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். கோவிட்-19 என்கின்ற கொரோனா வைரஸின் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் கலைக்கப்பட்டிருக்கும் நாடாளுமன்றத்தை கூட்டி நாட்டுக்கான தீர்மானங்களை எடுக்குமாறு எதிரணி உள்ளிட்ட பல தரப்பினராலும் கோரிக்கைகள் விடுக்கப்பட்டு வருகின்றன. எனினும் அந்த கோரிக்கைகளை ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ நிராகரித்து வருகின்றார். குறிப்பாக நேற்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற மகா சங்கத்தினர் மற்றும் மகாநாயக்க தேரர்களுடனான சந்திப்பின் போதும் அவர் தனது விடாப்பிடியான தீர்மானத்தை தெளிவுபடுத்தியுள்ளார். இந்த நிலையில் கண்டியில் இன்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய சட்ட வல்லுநர் லால் விஜயநாயக்க விரைவில் நாடாளுமன்றத்தை கூட்டாவிட்டால் அரசாங்கத்துக்கு எதிராக சிலர் நீதிமன்றத்தை நாட வேண்டிய நிலைமை ஏற்படலாம் என குறிப்பிட்டார். நாடாளுமன்றத்தை ஜனாதிபதி தொடர்ந்தும் கூட்டாமல் இருந்தால் சபையை அழைக்கும்படி கூறும் தரப்பினரால் பெரும்பாலும் நீதிமன்றத்தை நாட வேண்டி வரலாம். அவ்வாறு நீதிமன்றத்தை நாடும் பட்சத்தில் 2018ஆம் ஆண்டில் அக்டோபரில் ஏற்பட்ட நிலைமையை இந்த அரசாங்கத்துக்கும் ஏற்படலாம். மஹிந்த ராஜபக்சவை அப்போதைய ஜனாதிபதி பிரதமராக நியமித்ததால் அரசியலமைப்பு குழப்ப நிலை ஏற்பட்டது. பின்னர் திரும்பவும் பழைய நிலைமைக்கே வர வேண்டிய நிலைமை அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருந்தது. ஆகவே தற்போதைய அவசர நிலைமை போன்று இதற்கு முன்னர் எமது நாட்டில் இருந்ததில்லை. அதனை கருத்தில் கொண்டு நாடாளுமன்றத்தை கூட்டுவதற்கு ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாடாளுமன்றத்தை அவர் திரும்ப கூட்டினால் ஜனாதிபதியின் பதவி நிலைகளில் எந்த ஒரு அதிகாரமும் இல்லாமல் போய்விடாது. அதற்கு அச்சுறுத்தலும் ஏற்படாது. எமது நாட்டில் உச்சநிலை நாடாளுமன்றம். அதனை அழைக்காமல் இப்போது ஒன்றுமே செய்யவும் முடியாது. ஜனாதிபதி இப்படியே இருந்தால் மார்ச் 2ஆம் தேதி நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கான வர்த்தமானி அறிவித்தல் வலுவற்றதாகிவிடும். பின்னர் தேர்தல் நடத்தினாலும் கூட புதிய நாடாளுமன்றம் கூடும் தேதியை ஜனாதிபதி வர்த்தமானியில் அறிவிக்க வேண்டும். அவ்வாறு செய்வதற்கு முன்னர் ஜனாதிபதியினால் இப்போதே பிழையை உணர்ந்து நாடாளுமன்றத்தை கூட்ட வேண்டும். தற்போது சில சட்ட வல்லுநர்கள் என கூறிக்கொள்பவர்களே 2018ஆம் ஆண்டில் அக்டோபரில் ஏற்பட்ட அரசியலமைப்பு குழப்ப நிலைக்கு அரசாங்கம் எடுத்தது சரியான தீர்மானம் என்று தெரிவித்திருந்தனர். ஆனால் இறுதியில் அவர்கள் எடுத்த தீர்மானம் பிழை என்பதை நீதிமன்றம் அறிவித்தது. ஆகவே இப்போது நாடாளுமன்றத்தை அழைப்பதே சரியான முடிவானதாக அமையும். 1980களில் அப்போதைய ஜனாதிபதி JR ஜெயவர்தன தேர்தலின்றி நாடாளுமன்றத்தை நடத்தி செல்வதற்காக பொதுமக்கள் கருத்து கணிப்பை நடத்தியிருந்தார். அது மிகவும் மோசடி மிக்கதாக நடத்தப்பட்டது. அதன் காரணமாகவே கலவரமும் உருவாகியது. எனவே ஒருவர் செய்ததினால் இன்னும் ஒருவர் அதனையே செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தவறாகும். கொரோனா அச்சுறுத்தலால் ஸ்ரீலங்காவிற்கு பாரியளவு நிதியுதவி கிடைத்துள்ள போதிலும் அது சாதாரண மக்களை சென்றடையவில்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்திற்கு அதிகளவான நிதியுதவி கிடைத்துள்ள போதிலும் அந்த நிதியை என்ன செய்ய போகின்றது என்பது தொடர்பில் இதுவரை அறிவிக்கவில்லை எனவும் அவர் குற்றம் சாட்டினார். கொரோனா தொடர்பில் ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள காணொளியில் இந்த விடயங்களை அவர் குறிப்பிட்டார். COVID-19 ලෝකේ පුරා ව්‍යාප්ත වීමත් கொரோனா அச்சுறுத்தலை அடுத்து ஸ்ரீலங்காவுக்கு பாரியளவில் நிதியுதவிகள் கிடைத்தன. குறிப்பாக உலக வங்கி சுமார் 25,000 மில்லியனுக்கும் அதிகமான நிதியை வழங்கியது. ஐரோப்பிய ஒன்றியம் சுமார் 4,000 மில்லியனுக்கும் அதிகமான நிதியை வழங்கியது. ஜப்பான் சுமார் 200 மில்லியனுக்கும் அதிகமான நிதியை வழங்கியது. சீனாவுடன் செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கையினூடாக 97,000 மில்லியனுக்கும் அதிகமான நிதி கிடைத்துள்ளது. இவை அனைத்தையும் கூட்டினால் சுமார் 1,27,400 மில்லியனுக்கும் அதிகமான நிதி கிடைத்துள்ளது. எனினும்
குடும்பம் ஒன்றுக்கு 5000 ரூபாவை கொரோனா அச்சுறுத்தல் ஏற்பட்டு ஒரு வாரத்தின் பின்னரே வழங்க முடிந்தது. ஒரு தனிநபருக்கு 5200 ரூபாய் மாதம் ஒன்றுக்கு அவசியம். தினமும் வருமானம் உழைத்து வாழ்பவர்கள் நாட்டில் சுமார் 42 லட்சம் பேர் வாழ்கின்றனர். அவர்கள் அனைவருக்கும் 5000 ரூபாய் வீதம் வழங்கினால் 21,000 மில்லியன்கள் மாத்திரமே தேவைப்படும். அதன் பின்னரும் அரசாங்கத்துக்கு சுமார் 1,06,000 மில்லியன்கள் மீதப்படும். அவ்வாறு இருக்கையில் அரசாங்கம் இந்த நிதியை என்ன செய்ய போகின்றது என்ற கேள்வி எழுகின்றது. இந்த நிதியை கொண்டு செய்ய போகும் வேலை திட்டம் என்ன? சுகாதார பாதுகாப்பு பொருட்களை கொள்வனவு செய்ய போகின்றதா? வைத்தியசாலைகளை நிர்மாணிக்கப் போகின்றதா என்ற கேள்வி எழுகின்றது. அதனை விட 200 மில்லியன் ரூபாய் பணம் அச்சிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனாலேயே எமது பணத்துக்கு நிகரான டாலரின் பெறுமதி மேலும் அதிகரித்துள்ளது. மேலும் பணத்தை அச்சிட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் மேலும் கடன் சுமை அதிகரிக்கும். ஸ்ரீலங்காவிலிருந்து கொரோனா நோயை இல்லாது ஒழிப்பதற்கு இன மத பேதமின்றி அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் வலியுறுத்தினார். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னுரிமை வழங்குவதை விடுத்து கொரோனாவை இல்லாது ஒழிக்க பூரண ஒத்துழைப்பு வழங்குவதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த வாரம் நான் இந்த ஊடக மாநாடு ஒன்றிலே இந்த நாட்டிலே முதல் தொடர்பாளர்கள் கொரோனா நோயாளிகளுடன் ஒன்றாக வாழ்ந்து ஒன்றாக உணவு உண்டு ஒன்றாக வேலை செய்து முதல் தொடர்பாளர்கள் 40,000 பேர் இருக்கின்றார்கள் என்ற கருத்தை சொல்லியிருந்தேன். அந்த கருத்தை எனக்கு சொன்னது வேறு யாரும் அல்ல, இலங்கை ராணுவ தளபதி சவேந்திர சில்வா அவர்கள். கட்சி தலைவர் கூட்டங்களிலே அவர் தெளிவாக சொன்னதைத்தான் வெளியே வந்து சொன்னேன். அவ்வளவுதான். நான் கூட்டங்களுக்கு சென்றால் தூங்குவதில்லை, அங்கு என்ன சொல்லப்படுகிறது என்பதை தெளிவாக கேட்டுதான் வெளியே சொல்கிறேன். அவ்வளவுதான். இன்று நான் சொன்னது உண்மையாகிவிட்டது. நாடு முழுக்க இன்று பல இடங்களிலே நோயாளிகள் கண்டுபிடிக்கப்படுகின்றார்கள், பல இடங்களிலே சோதனைகள் செய்யப்படுகின்றன. அது நடக்க வேண்டும். சோதனைகள் செய்யுங்கள், பரிசோதனை செய்யுங்கள். சீனாவில் கொண்டு வரப்படக்கூடிய அந்த சோதனை உபகரணங்களை பயன்படுத்தி சோதித்து உண்மையை வெளிப்படுத்துங்கள் சொன்னேன் அரசாங்கத்துக்கு. எனக்கு எதிராக பலர் திட்டினார்கள். அரசாங்க அமைச்சர்கள் எஸ்.பி. திசாநாயக்க, கம்மன்பில, ரோஹிதா அபேவர்தன திட்டினார்கள். ஒரு பௌத்த பிக்கு எனக்கு எதிராக போலீஸ் மாதிரியிடம் சென்று மனோகரசனை கைது செய்யுங்கள் என்று புகார் செய்தார். எங்கே அவர்கள்? எங்கே அவர் தேடுகின்ற ஒருவரும் இல்லை. நான் சொல்வது உண்மையாகிவிட்டது இப்பொழுது. அதன் உண்மை. ஆகவே இந்த நாட்டில் நாங்கள் ஒரு நாட்டவராக ஆளுங்கட்சி எதிர்கட்சி பேதங்கள் இல்லாமல் அரசியலை விலகி தள்ளிவிட்டு நாங்கள் ஒன்றாக நின்று நாங்கள் இந்த கொரோனா என்ற கொடுமையை நாங்கள் அழித்தொழிப்போம், முறியடிப்போம். அங்குதான் நான் இருக்கின்றேன். இந்த கலந்த பாராளுமன்றம் என்று கூட்டப்பட வேண்டுமா, புதிய பாராளுமன்றம் தேர்தலுக்கு பிறகு வர வேண்டுமா என்பதெல்லாம் பிறகு பார்ப்போம். எனக்கு அவற்றை விட முக்கியமானது என்னவென்றால் நாட்டில் வாழக்கூடிய மக்கள் சிங்களவர்களாக இருக்கலாம், தமிழர்களாக இருக்கலாம், முஸ்லிம்களாக இருக்கலாம், நாங்கள் யாருமே இந்த ஒன்று சேர்ந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கொரோனா என்ற கொடும் நோயை நாங்கள் ஒழிக்க வேண்டும். அவ்வளவுதான் எனக்கு தேவையாக இருக்கின்றது. ஆகவே என்னை எவ்வளவு திட்டினார்கள் என்ற கவலை இல்லை, எனக்கு என்ன கோபம் இல்லை. மாறாக நான் சொல்ல உண்மையை உணர வேண்டும் என்று கேட்டுக் விரும்புகின்றேன். அவ்வளவுதான். வாழ்வாதார கொடுப்பனவை பாரபட்சம் பார்த்து வழங்கிய சமுர்த்தி உத்தியோகத்தர் மற்றும் நோவூட் பிரதேச சபை உறுப்பினர் ஆகியோருக்கு எதிராக எல்பட் தோட்ட மக்கள் எதிர்ப்பு வெளியிட்டனர். அரசால் வழங்கப்படும் 5000 ரூபாய் கொடுப்பனவு இதுவரை தமக்கு கிடைக்கவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். கொரோனா வைரஸ் தொற்றை தொடர்ந்து நாடளாவிய ரீதியில் பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கு சட்டத்தினால் வாழ்வாதாரத்தை இழந்த மக்களுக்கு அரசாங்கத்தினால் 5000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகின்றது. எனினும் மலேகம் உள்ளிட்ட நாட்டின் சில பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கு 5000 ரூபாய் கொடுப்பனவு இதுவரை வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் பொகவந்தலாவ எல்பட கீழ்பிரிவு தோட்ட மக்களுக்கு 5000 ரூபாவினை வழங்க பொகவந்தலாவ எல்பட தமிழ் வித்தியாலயத்தின் மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டது. இதன்போது கொடுப்பனவை பெற்றுக்கொள்ள பெருந்திரளான மக்கள் பாடசாலை முன்னர் குவிந்திருந்தனர். இதன்போது பாரபட்சம் பார்த்து கொடுப்பனவு வழங்கப்பட்டமையினால் பாடசாலைக்கு முன்னால் அமைதியின்மை ஏற்பட்டது. கொஞ்சம் பேருக்கு கொடுத்துருக்குங்க. அதை கேட்க போனா அது நாங்க நினைச்ச மாதிரி தான் செய்வோம். இது கிராம சேரும் அவருடைய தொழில சரியா செய்து பொதுவான இடம் ஓட்டு போட இங்கே தானே வரும். சமுர்த்தி சேர் அவர் சொல்றாரு, அவர் பேச சொல்றாரு, அவர் வீடியோ எடுக்கிறாங்க, பேச மாட்டேங்கிறாரு. நான் இப்ப அவர்கிட்ட சொன்னேன், சொல்ல வேண்டியது முறையா வழங்குறாராமா? முறையா அதான் சார் நான் கேட்டேன், உங்களுக்கு வச்சு அதான் கேட்டேன். அவர் சொல்றாரு சமுர்த்தியில், அவர் சொல்றாரு நாங்க வந்து இப்ப எல்லாருக்கும் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. அப்ப அவர் இங்க வர தேவையில்லையே சார். போம ஃபீல் பண்றாங்க. இது வரைக்கும் எல்பட மேட்பில வந்து ஒரு 4 தடவை போம நிரப்பிருப்பாங்க. நிரப்பின்னு யாருக்கு எந்த கொடுப்பனும் கிடைக்கல. எல்லாம் அரசாங்கத்தை சொல்றாங்க எல்லாருக்கும் வீடு வீடா சென்று தான் கொடுக்க சொல்லி. இது வரைக்கும் வந்து வீடு வீடா யாருக்குமே கொடுத்தே இல்ல. இந்த கொடுப்பன வந்து எங்களுக்கு முறையா கிடைக்கல எல்லாத்துக்குமே. கூட்டமா இன்னைக்கு வர சொன்னது யாரு? கூட்டமாக சொன்னது எல்லாம் அந்த சமுத்திரவங்க சமுத்தி காசு கொடுக்கணும். எதுக்கு கொடுக்குதுன்னு தெரியாத போது நாங்க கேட்டுக்கிறோம். அதான் இந்த காசு வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கணும். வீடு ஒவ்வொரு வீட்டுக்கும் கிடைக்கணும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கிடைக்கும். வேலை இல்லாம
இது இல்லாம கொள்முதல் படிகளும் இங்க தான் இருக்காங்க. வந்து நிறைய பேர் வீல் ஓடுற படிகளும் வீட்டுல தான் இருக்காங்க. எல்லாத்துக்குமே இந்த சமமா எல்லாத்துக்குமே இந்த காசு கிடைக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். 5000 ரூபாய் கட்சி ரீதியாகவும் பாரபட்சம் பார்த்தும் வழங்கப்பட்டமையினாலும் கொடுப்பனவு கிடைக்காத மக்கள் கிராம உத்தியோகஸ்தர் மற்றும் சமுத்தி உத்தியோகஸ்தர், இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் நோவுட் பிரதேச சபை உறுப்பினர் ஆகியோர் பாடசாலை மண்டபத்தை விட்டு வெளியேறிய போது அவர்கள் சென்ற முச்சக்கர வண்டியை வழிமறைத்து எல்பட கீழ்பிரிவு தோட்ட மக்கள் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு சென்ற நோவுட் போலீசாரின் பலத்த பாதுகாப்போடு குறித்த அதிகாரிகள் வெளியேறியமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் மும்பை நகரில் தங்கியிருந்த 163 ஸ்ரீலங்கா மாணவர்களுடன் சிறப்பு விமானம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை சென்றடைந்தது. இந்தியாவிலிருந்து ஸ்ரீலங்கா திரும்ப முடியாமல் சிக்கிய மாணவர்களை அழைத்து வருவதற்காக இன்று காலை ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான விமானம் ஒன்று கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து இந்தியா நோக்கி புறப்பட்டது. ஸ்ரீலங்கன் விமான சேவையான UL 143 என்னும் இலக்கம் கொண்ட விமானமே இன்று காலை 9:10க்கு இந்தியாவின் மும்பை நோக்கி புறப்பட்டது. குறித்த விமானத்தில் இந்தியாவிற்கு பொருட்கள் ஏற்றி செல்லப்பட்டதோடு விமானத்தில் விமானிகள் 2 உட்பட குழுவினர் பயணித்தனர். இந்த நிலையில் மும்பை நகரில் தங்கியிருந்த 163 ஸ்ரீலங்கா மாணவர்களுடன் குறித்த விமானம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை இன்று மதியம் வந்தடைந்தது. இவ்வாறு நாட்டை வந்தடைந்த மாணவர்கள் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட உள்ளனர். இதேவேளை சாக் நாடுகளில் சிக்கிய மாணவர்களை அழைத்து வரும் நடவடிக்கைகளில் முதற்கட்டமாக கடந்த செவ்வாய்க்கிழமை பாகிஸ்தான் லாகூரில் இருந்து 93 பேரும், கராச்சியில் இருந்து 20 பேரும், நேபாளத்திலிருந்து 76 பேரும் நாடு திரும்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் பிடிக்கப்படும் மீன்களை 2 வழிப்பாதையூடாக வெளி மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நெடுங்கடி மற்றும் கோம்பகாய் சந்தியூடாக மீன்களை வெளி மாவட்டத்துக்கு அனுப்ப உள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் விமலநாதன் தெரிவித்தார். முல்லைத்தீவு மாவட்ட மீன் உற்பத்தியினை வெளி மாவட்டத்திற்கு அனுப்புவது தொடர்பிலான மீன் ஏற்றுமதியாளர்களுடனான சந்திப்பு ஒன்று முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் மாவட்ட அரசாங்க அதிபர் க விமலநாதன் தலைமையில் நடைபெற்றுள்ளது. இதன்போது பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் எஸ் சுகந்தன் மற்றும் மீன் ஏற்றுமதியாளர்கள் மற்றும் சங்கங்களைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். எமது மாவட்டத்துக்குள்ள இருக்கின்ற மீன்பிடியாளர்களிடம் பிடிக்கின்ற மீன்களை நாங்கள் இங்குள்ள வியாபாரிகளூடாக நாங்கள் வெளி மாவட்டத்திற்கு நெடுங்கணி பாதையூடாக அனுப்புவதற்காக தீர்மானம் எடுத்திருக்கின்றோம். அதேபோல் கொக்குழாய் போகின்ற இடம்பெயர்ந்து வந்து மீன்பிடிக்கின்ற வெளி மாவட்டத்திலிருந்து வந்து மீன்பிடிக்கின்றவர்கள் மீன்களை கொக்குழாய் வழியாக, அதாவது வேப்பமர ஜங்ஷன் கோம்பா மர ஜங்ஷன் என்கின்ற கோம்பஹாஸ் ஜங்ஷன் கூடாக செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரிகள் மற்றும் அரசாங்க அதிபரின் சிபார்சோடு போலீஸ் திணைக்களத்தின் அனுமதியின் கூடாக அது நெடுங்கணிக்குள்ளாக செல்லும். அதில் ஒரு திட்டம் தீட்டப்பட்டிருக்கு. எங்களது சுகாதார அதிகாரிகளின் ஆலோசனை எவ்வாறு என்று சொன்னால், அங்கு செல்கின்ற வெளி மாவட்டத்துக்கு நேரடியாக செல்கும் இந்த வாகனங்கள் வெளி மாவட்டத்துக்கு செல்லும் போது அங்கு செல்கின்ற வாகனங்கள் வந்து மீண்டும் அது எங்களுக்கு வந்து ஒரு தனி இடத்தில் அந்த வாகனங்களை நாங்கள் நிறுத்தி வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றது. அதேபோல் அந்த வாகனங்கள் சுத்திகரிக்கப்பட்டு சுத்தமாக படக்கூடிய ஏற்பாடுகளும் செய்யப்படும். அதே நேரம் அங்கு செல்கின்ற டிரைவரோ அதோடு செல்கின்ற கிளீனரோ தனிமைப்படுத்துவதற்கான அந்த சங்கங்களின் ஊடாக அந்த இடங்களை தீர்மானித்து அவர்களை நாங்கள் தனிமைப்படுத்தி வச்சிருக்கின்றோம். இப்படி ஒவ்வொரு தரவும் 10 நாட்கள் அவர்களை வெளி மாவட்டத்துக்கு செல்வதற்கான ஒரு சுற்றாக நாங்கள் செய்திருக்கின்றோம். இந்த 10 நாட்களும் வந்து அவர்கள் அந்த வாகனத்தை பயன்படுத்தி செய்யலாம். இதே போல நாங்கள் கொக்குழாய்க்குள்ளாக நாங்கள் செய்யப்பட்டிருக்கின்றது வேற நடைமுறை. அவர்கள் வந்து கூடுதலாக வெளி மாவட்டத்தோடு தொடர்பு உள்ளவர்கள். அது வெளி மாவட்டத்தோட உள்ள வாகனங்கள் நேரடியாக உள்ள நாங்கள் வர வைக்காமல் அவர்களை வந்து கோம்பஹாஸ் ஜங்ஷன் என்கின்ற இந்த வேப்பமர ஜங்ஷனுக்குள்ள வந்து வெளி மாவட்டத்துக்குரிய வாகனங்கள் அடுத்து நிறுத்தப்பட்டு இங்குள்ள வாகனங்கள் போய் அங்கே கொடுக்கப்படும். மீன்கள் பட்டிகள் மாறும். டிரைவர் வந்து அல்லது வாகனமோ மாறாது. அது திரும்பி எங்களது மாவட்டத்துக்குள்ளேயே திரும்பி வந்துடும். வெளி மாவட்டத்தில் வருகின்றவர்கள் அங்கே நிறுத்தாட்டி இங்குள்ள கொடுக்கின்ற மீன்களை எடுத்துக்கொண்டு அவர்களே அங்கே செல்வார். அங்கேயும் வந்து விடுகின்ற, அதாவது அங்கிருந்து பெட்டிகள் மாற்றப்படுகின்ற போது அங்கு வெளி மாவட்டத்தில் இருந்த பெட்டிகள் வந்து அங்கு சுத்திகரிக்கப்படுகிற நடவடிக்கைகள், பெட்டிகள் சுத்திகரிக்கப்படும். அதுக்கான கண்காணிப்புகளை MOH மேற்கொள்வார்கள். இதை மீறுகின்றவர்களுக்கு நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை சம்மாதுரை போலீஸ் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் கொரோனா வைரஸ் தாக்கத்தினை தடுப்பதற்காக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் தொடர்பாக பிரதேச செயலாளர்கள், பிரதேச சபை தவிசாளர்கள் உட்பட அனைத்து பள்ளிவாசல்களின் பிரதிநிதிகள் மற்றும் வர்த்தக சங்கங்களின் பிரதிநிதிகளுக்கு தெளிவூட்டும் நிகழ்வு சனிக்கிழமை இடம்பெற்றது.
இந்த நிகழ்வில் அம்பாறை மாவட்ட 24 படைப்பிரிவின் ராணுவ கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் சிந்தகே கமகே கலந்து கொண்டு கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக தெளிவுபடுத்தினார். அத்துடன் அம்பாறையில் கரையோர மீனவர்கள் தங்களது மீன்பிடி தொழிலை மேற்கொள்ள எந்தவித தடைகளும் இல்லை என்றும் அம்பாறை மாவட்ட ராணுவ கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் சிந்தகே கமகே தெரிவித்தார். இதன்போது ரம்லான் நோன்பு காலத்தில் இஸ்லாமிய மத தலைவர்கள் மாத்திரம் பள்ளிவாசல்களுக்கு சென்று ஒலிபெருக்கிகள் மூலம் மத பிரசாரங்களை மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரண உதவிகள் இன்றைய தினமும் தொண்டு நிறுவனங்களால் வழங்கி வைக்கப்பட்டன. கோரளைப்பட்டு மத்திய பிரதேச செயலக பிரிவின் மாவடிச்சேனை ஜிப்ரி சன சமூக நிலையத்தின் ஏற்பாட்டில் மாவடிச்சேனை கிராமத்தில் வாழும் 1100 குடும்பங்களுக்கு உலருணவுப் பொதிகள் இன்று சனிக்கிழமை வழங்கி வைக்கப்பட்டன. மாவடிச்சேனை பிரதேச மக்கள் வழங்கிய நிதி பங்களிப்பின் மூலம் கிராமாபிவிருத்தி சங்கம், மாதர் அபிவிருத்தி சங்கம், மாவடிச்சேனை ஜிப்ரி சன சமூக நிலையம் ஆகியவற்றின் ஏற்பாட்டில் இந்த உலருணவுப் பொதிகள் வழங்கப்பட்டன. மாவடிச்சேனை கிராமத்தில் வாழும் அதிக குடும்பங்கள் தினக்கூலிகளாக காணப்படுவதுடன் வருமான இழப்பு காரணமாக அன்றாட உணவு தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்வதிலும் பாரிய சௌகரியங்களை எதிர்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அத்துடன் புத்தளம் மாவட்டத்தில் தொடர்ந்தும் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ள காரணத்தினால் வறுமை கோட்டின் கீழ் வாழும் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு புத்தளம் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலய நிர்வாக சபையின் ஏற்பாட்டில் உலர் உணவுப் பொருட்கள் இன்று வழங்கி வைக்கப்பட்டன. அதேவேளை நீர்கொழும்பு பொது வைத்தியசாலையின் கொரோனா தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மேலதிக பிரிவு ஒன்றை மக்கள் விடுதலை முன்னணியின் சிவப்பு நட்சத்திர நிவாரண சேவை பிரிவினர் நிர்மாணித்துக் கொடுத்துள்ளனர். மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் மேல் மாகாண சபை உறுப்பினரும் இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் பொதுச் செயலாளருமான மஹிந்த ஜெயசிங்கவின் மேற்பார்வையில் இந்த விசேட பிரிவு கடந்த 2 வார காலமாக கட்சி உறுப்பினர்கள் சிலரின் சுய ஒத்துழைப்புடன் 10 லட்சம் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இந்த பிரிவு அமைக்கப்பட்டதன் காரணமாக கொரோனா தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மேலும் இடவசதி கிடைத்துள்ளதாகவும் இதன் காரணமாக தீவிர சிகிச்சை பிரிவில் மேலும் கட்டில்களை வைக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை தற்போது நாட்டில் நிலவும் அசாதாரண சூழ்நிலையில் வீதியோரங்களில் யாசகம் கேட்பவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதற்கமைய முல்லைத்தீவு குமுளமுனை பகுதியில் பல வருட காலமாக ஜாசகம் கேட்டு வந்த மட்டக்களப்பு நீலாவணியைச் சேர்ந்த பெரியன் கணபதி பிள்ளை என்னும் 75 வயதுடைய முதியவர் ஒருவர் இன்றைய தினம் வவுனியா சிவன் முதியோர் இல்லத்தில் சேர்க்கப்பட்டுள்ளார். ஊரடங்கினால் குறித்த வயோதிபர் உணவின்றி பல சிரமங்களை எதிர்கொண்ட நிலையில் அவரின் விருப்பத்துக்கு அமைய முதியோர் இல்லத்தில் சேர்க்கப்பட்டுள்ளார். காணாமல் போயிருந்த வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர் இலங்கநாதன் செந்தூரன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சடலமாக மீட்கப்பட்ட பிரதேச சபை உறுப்பினர் லகுநாதன் செந்தூரன் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் என்றும் அவரது உடலில் அடிகாயங்கள் எதுவும் இல்லை எனவும் சட்ட மருத்துவ அதிகாரியின் அறிக்கையில் தெரிவிக்கப்படுகிறது. வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உறுப்பினர் இலங்கநாதன் செந்தூரன் நேற்று மாலை முதல் காணாமல் போயிருந்ததாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்திருந்தனர். இது தொடர்பாக வெல்வெட்டித்துறை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் பிரதேச சபை உறுப்பினரின் உறவினர்கள், நண்பர்கள் உள்ளிட்டோர் அவரை தேடும் பணிகளில் ஈடுபட்டிருந்தனர். இதனை அடுத்து தொண்டமானாறு மயிலதனை இந்து மயானத்திற்கு அண்மையாக கடற்கரை பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று நிற்பதனை அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் நேற்றிரவு கண்டு வெல்வெட்டித்துறை போலீசாருக்கு தகவல் வழங்கியிருந்தனர். நேற்றிரவு 8:30 மணியளவில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அங்கு காணப்பட்ட மணிப்பையில் இருந்த தேசிய அடையாள அட்டையை வைத்து இலங்கநாதன் செந்தூரன் என்பவருடையது என உறுதி செய்தனர். அதன் பின்னர் அவரது மோட்டார் சைக்கிள், கையடக்க தொலைபேசி, முகக்கவசம், தலைக்கவசம் உள்ளிட்டவற்றை போலீசார் மீட்டு போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். இந்த நிலையிலேயே அவரது உடைமைகள் மீட்கப்பட்ட பகுதியில் இருந்த கடலிலிருந்து சடலம் மீட்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறை நீதவான் உத்தரவில் சடலம் மந்திகை வைத்தியசாலையில் சட்ட மருத்துவ அதிகாரி கனக சபாபதி வாசுதேவா முன்னிலையில் இன்று முற்பகல் உடற்கூற்று பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. சடலத்தின் கழுத்து உட்பட உடலில் எந்தவொரு அடிகாயமும் இல்லை எனவும் கடல் விலங்குகளினால் சடலத்தில் காயங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் முகத்தில் உரசல் காயம் காணப்படுவதாகவும் உடற்கூற்று பரிசோதனையில் தெரியவந்துள்ளது. அத்துடன் நுரையீரல் பெரிய அளவில் வீக்கமடைந்துள்ளமையினால் அவரது இறப்பு நீரில் மூழ்கி இடம்பெற்றுள்ளது என்று சட்ட மருத்துவ அதிகாரியின் உடற்கூற்று பரிசோதனை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் தொடர்ச்சியாக ஊரடங்கு நடைமுறைப்பட்டிருந்த நிலையில் செந்தூரன் மக்களுக்கான உதவி பணிகளில் தொடர்ச்சியாக ஈடுபட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை வவுனியா சிவபுரம் வீதியில் நீர் விநியோகத்திற்காக வெட்டப்பட்ட குழியிலிருந்து ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. வவுனியா மன்னார் வீதியில் இருந்து சிவபுரம் செல்லும் பாதையில் நீர் விநியோகத்திற்காக வெட்டப்பட்ட குழியில் துவிச்சக்கர வண்டியுடன் ஆணொருவரின் சடலம் இன்று காலை காணப்படுவதாக போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது. குறித்த குழியில் மழைநீர்
நீர் தேங்கி நிற்பதுடன் பாதுகாப்பற்ற குழி என்ற சமிக்ஞைகளும் காணப்படவில்லை. இந்த குழியிலேயே வீதியால் சென்ற ஒருவர் வீழ்ந்து இறந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. சடலமாக மீட்கப்பட்டவர் 4ஆம் கட்டை கற்பகபுரத்தை சேர்ந்த ஜெயராசா குலேந்திரன் எனவும் அவரது பிள்ளைகள் வெளிநாட்டில் வசிப்பதாகவும் போலீசாரின் விசாரணைகளின் மூலம் தெரியவந்துள்ளது. அம்பாறை சமாந்துறை சென்னில் பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பில் மேலும் 3 கைது செய்யப்பட்டனர். இந்த சம்பவம் தொடர்பில் இதுவரை 5 கைது செய்யப்பட்டுள்ளதாக சமாந்துறை போலீசார் தெரிவித்தனர். அம்பாறை சமாதுரை செந்தில் பகுதியில் கடந்த 20ஆம் திகதி துப்பாக்கிச்சூடு ஒன்று இடம்பெற்றதாக போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டிற்கு அமைய நபர் ஒருவர் 21ஆம் திகதி கைது செய்யப்பட்டிருந்தார். கைது செய்யப்பட்ட நபரிடம் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் 23ஆம் திகதி சமாதுரை மலையடி கிராமம் ஒன்றைச் சேர்ந்த மற்றொரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். இரண்டாவதாக கைதான சந்தேக நபர் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நபருக்கு துப்பாக்கி சுடுவது குறித்து பயிற்சி அளித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த நிலையிலேயே மேலும் 3 சந்தேக நபர்களை நேற்று மாலை சமாதுரை போலீசார் கைது செய்துள்ளனர். 3 சந்தேக நபர்களில் 2 குறித்த துப்பாக்கியை மறைத்து வைக்க ஒத்தாசை வழங்கிய குற்றச்சாட்டு அடிப்படையிலும் மற்றவர் துப்பாக்கியை தன்வசம் உரிமையாக வைத்திருந்து பாதுகாத்த குற்றச்சாட்டிற்கு அமையவும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சுமார் 42, 40 மற்றும் 27 வயதினையுடைய இம்மூன்று சந்தேக நபர்களும் சம்மாதுரை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். கைது செய்யப்பட்ட 5 பயங்கரவாத குழுக்களுக்கும் இடையில் தொடர்புகள் உள்ளதா என போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். மீட்கப்பட்ட துப்பாக்கி பாகிஸ்தான் நாட்டு தயாரிப்பு என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்று தீக்கிரையாகியுள்ளது. மன்னார் மாவட்டத்திற்கு தீயணைப்பு வாகனம் இன்மையால் இதுவரை 10க்கும் மேற்பட்ட பெரும் தீ விபத்துகள் கடந்த 2 வருடங்களுக்குள் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். மன்னார் தாழ்வுபாடு பிரதான வீதி பொது வைத்தியசாலைக்கு அருகிலுள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்று நேற்று மாலை எரிந்து தீக்கிரையாகியுள்ளது. குறித்த வைத்தியசாலையில் ஏற்பட்ட திடீர் மின்னொழுக்கு காரணமாக வைத்தியசாலை எரிந்து தீக்கிரையாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தீ விபத்தினை அடுத்து போலீசார், மன்னார் நகர சபையினர், ராணுவத்தினர், கடற்படையினர், பொதுமக்களின் உதவியுடன் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. எனினும் அதிகளவான மருத்துவ உபகரணங்கள், கருவிகள், மருந்துகள் உட்பட 35 லட்சம் ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் எரிந்து தீக்கிரையாகியுள்ளன. சரியான தீயணைப்பு ஏற்பாடு மன்னார் மாவட்டத்தில் இன்மையினால் நகரசபை மற்றும் போலீசாரின் நீர் கொண்டு செல்லும் வாகனங்களை பயன்படுத்தியே தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை மன்னார் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். மன்னார் மாவட்டத்திற்கு தீயணைப்பு வாகனம் இன்மையினால் இதுவரையிலும் 10க்கும் மேற்பட்ட பெரும் தீ விபத்துகள் கடந்த 2 வருடங்களுக்கு இடம்பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 24,000 கடந்துள்ள நிலையில் இதுவரை 775 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் கொரோனா வைரஸால் பாதிப்படைந்தோர் எண்ணிக்கையும் 1821 அதிகரித்துள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகளை அடுத்து அமெரிக்காவின் 3 மாநிலங்கள் பகுதியளவில் இயங்க ஆரம்பித்துள்ளன. அமெரிக்காவில் கொரோனா வைரஸால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 52,000 தாண்டியுள்ள நிலையில் இந்த தளர்வு விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. ஜோர்ஜியா மற்றும் ஒக்லஹோமா ஆகிய மாநிலங்களில் சிகை அலங்கார நிலையங்கள் மற்றும் இளைப்பாறல் நிலையங்கள் திறக்கப்பட்டதை அடுத்து அலஸ்காவிலும் விடுதிகளுக்கான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளன. இது தொடர்பில் விளக்கம் அளிப்பதிலும் ஜனாதிபதி ட்ரம்ப் பின்வாங்கியுள்ளார். நேற்றைய தினம் ட்ரம்ப் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க மறுத்துவிட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கொரோனா வைரஸ் நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் முறை தொடர்பில் ட்ரம்ப் வெளியிட்ட கருத்தும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. ஜோர்ஜியா, ஒக்லஹோமா மற்றும் அலாஸ்கா ஆகிய மாநிலங்களில் சமூக இடைவெளியை பேணியே பொருட்கொள்வனவு நடவடிக்கை இடம்பெறுவதாக தெரிவிக்கப்பட்டாலும் வைரஸ் தாக்கம் அமெரிக்காவில் அதிகரித்து வருகின்றமையால் ஏனைய மாநிலங்கள் முடக்க நிலையை தகர்க்கவில்லை. ஜோர்ஜியாவே அதி துரிதமாக மீள் இயக்கத்திற்கு வந்துள்ள நகரம் என்பதுடன் அங்கு எதிர்வரும் திங்கட்கிழமை விடுதிகள் மற்றும் திரை அரங்குகளும் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் ஏனைய மாநிலங்களிலும் வேலையில்லா பிரச்சினைக்கு 26 மில்லியன் மக்கள் உள்ளாகியுள்ளனர். எவ்வாறாயினும் அமெரிக்காவில் மாத்திரம் கொரோனா வைரஸால் 52,000க்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்துள்ளதுடன் 9,25,000க்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலகளாவிய ரீதியில் இதுவரை கொரோனா வைரஸால் 28,46,000க்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 1,98,000 பேர் வரை உயிரிழந்துள்ளனர்.
இதுவரை 8,11,687 பேர் குணமாகியுள்ளதுடன் 18,36,326 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அடுத்த இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதம் கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக ஜூலை வரை தொழில்முறை கிரிக்கெட் போட்டிகளுக்கு இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் தடை விதித்துள்ளது. இதேவேளை எதிர்வரும் காலங்களில் நடத்தப்படும் போட்டிகளுக்கு கடும் கடப்பாடுகள் விதிப்பது தொடர்பில் ஆலோசிக்கப்பட்டு வருகின்றது. கொரோனா வைரஸ் அச்சுறுத்தல் காரணமாக உலகின் அனைத்து விளையாட்டுப் போட்டிகளும் ஒத்திவைக்கப்பட்டு வருகின்றன. அத்துடன் ரசிகர்களின்றி போட்டிகளை நடத்துவது தொடர்பிலும் ஆலோசிக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் ஜூலை 1 வரை தொழில்முறை கிரிக்கெட் போட்டிகளுக்கு இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் தடை விதித்துள்ளது. ஜூலை 1 வரை தொழில்முறை கிரிக்கெட் ஆட்டங்களுக்கு தடை விதித்துள்ளதால் இங்கிலாந்தில் நடைபெறுவதாக இருந்த இங்கிலாந்து மேற்கிந்திய தீவுகள் இடையிலான டெஸ்ட் தொடர், இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான வெள்ளைப்பந்து கிரிக்கெட் ஆட்டங்கள் ஆகியவை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. இதேவேளை எச்சில் மூலம் வைரஸ் பரவும் ஆபத்து உள்ளதால் டெஸ்ட் கிரிக்கெட்டின் போது பந்தை எச்சிலால் துடைப்பதற்கு தடை விதிக்கப்படவுள்ளது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்காவில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 440 உயர்வு. பழைய நாடாளுமன்றத்தை மீண்டும் கூட்டுவதற்கான அதிகாரம் அரசியலமைப்பில் இல்லை என்கிறார் கோட்டாபய ராஜபக்ச. இந்தியாவில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 24,000 அதிகரிப்பு. கொரோனா அச்சுறுத்தலுக்கு மத்தியில் அமெரிக்காவின் 3 மாநிலங்கள் மீண்டும் இயக்கம். தொழில்துறை கிரிக்கெட் போட்டிகளுக்கு இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் தடை. இத்துடன் IBC தமிழ் தொலைக்காட்சியின் இரவு நேர செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBC Tamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.